எங்களது சவாலில் தோற்றதற்கு பதிலாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 11 முறை உரத்த குரலில் அரஹர மகாதேவா என்ற ஜெயகோஷம் போட வேண்டும். அரஹர மகாதேவா என்ற ஜெயகோஷம் போட வேண்டும். சவாலில் தோற்ற பிறகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் அசுர அரசருக்கு அவமானம். எந்த வார்த்தையை நீ இது நாள் வரை கூறாமல் இருந்தாயோ அதை நீ இன்று கூற வேண்டும். எங்களது மகாதேவர் பாவிகளையும் மன்னித்து அருள்பவர், அக்கிரமக்காரர்களின் அழுகுரலையும் கேட்பவர். நீ அழைத்தாலும் உனக்கு அவர் நிச்சயம் கருணை புரிவார். அந்தகாசுரா, நீ 11 முறை கூற வேண்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஏன் மௌனமாய் நிற்கிறாய் அசுர அரசே? உலகமும் கேட்கட்டும். உனது உரத்த குரலில் கூறு. 11 முறை ஹரஹர மகாதேவா என்று கூறு. ஹரஹர மகாதேவா என்று கூறு. வேண்டாம் அந்தகாசுரா, நீ அசுர அரசனாவாய், ஓர் அசுரன் சேவகன் அல்ல. இந்த நந்தியின் பேச்சை நீ கேட்க தேவையில்லை. இவனுக்கு அளித்த வாக்குப்படி நீ மகாதேவரின் நாமத்தை துதிக்க தேவையில்லை. ஆம் அசுர அரசே, வாக்குறுதியின் சங்கிலிகளால் அசுரர்களை எவராலும் கட்ட இயலாது. மகாதேவரின் பெயரை கூற வேண்டாம். ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவரின் நாமத்தை துதிப்பதற்கு அந்தகாசுரன் கட்டாயப்படுத்தப்படுவான் என்று எதிர்பார்த்தேன். ஹர ஹர மகாதேவா. அவனும் ஒரு சிவ அம்சம்தானே? சிவ அம்சத்தின் நாவிலிருந்து சிவநாமத்தை துதிப்பதை கேட்டு மனம் பூரிப்படைகிறது. ஹர ஹர மகாதேவா. ஆனால் இனி எனது முயற்சியை நான் துவங்குவேன். அந்தகாசுரன் குமரனை விடுவித்து இருளின் பாதையை துறந்து சத்தியம், தர்மம்,
மற்றும் சிவத்துவத்தின் பாதைக்கு வர வேண்டும். ஹர ஹர மகாதேவா மகாதேவா மகாதேவா. மகாதேவா, அந்தகாசுரனை பொறுத்த வரையில் தாங்கள் அவனுக்கு தெய்வம் அல்ல, விரோதி ஆவீர்கள். அவ்வாறு இருந்தும் தாங்கள் எதற்காக அவனுக்கு ஆசி புரிகிறீர்கள்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு இரு காரணங்கள் உண்டு பௌமா. முதலாவது, அவனே என்னை விரோதியாக காண்கிறான், நான் அல்ல. இரண்டாவது, இப்பொழுது அந்தகாசுரன் முழு நாமத்துடன் என்னை துதிக்கின்றான். அது என்னை அழைப்பதற்கு நிகராகும். எனவே அந்தகாசுரனின் இந்த புண்ணியத்திற்கு நான் ஆசி வழங்க வேண்டியது என் கடமையாகும். ஒருவேளை நான் என் கடமையை ஆற்றத் தவறினால் பிரபஞ்சத்தோர் கொண்ட நம்பிக்கை பொய்யாகும். இந்த சிவன் அனைவருக்கும் சொந்தம். அனைவரின் அழைப்பையும் ஏற்றுக்கொள்வான் எனும் நம்பிக்கை தங்களை குருவாக அடைந்து நான் தன்யனானேன் பிரபு. தங்களை விட தூய்மையான ஒரு குரு இந்த அண்ட சராசரத்தில் வேறு ஒருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் தான் தந்தை விஸ்வகுரு என அழைக்கப்படுகிறார். எனது பரம விரோதியான சிவனின் பெயரை நான் 11 முறை கூறிவிட்டேனே கூறிவிட்டேனே கூறிவிட்டேனே. எதிர்காலத்தில் நீ சிவனின் விரோதியான இந்த அந்தகாசுரன், சிவனை விட சக்தி வாய்ந்தவன் என்று எண்ணும் அந்தகாசுரன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்று கூறக்கூடாது. அப்போது சென்று விடு. காலம் உள்ளவரை பார்வையின்றி அலைந்து திரிவார். திரிந்து கொண்டிருப்பது நீதான் அந்தகாசுரா. சிவபக்தனின் சிரத்தின் மீது சிவனின் கரங்கள் இருக்கிறது. அதோடு மனதில் சிவன் மீது நம்பிக்கை. நாங்கள் அலைந்து திரிவதில்லை. பிரபஞ்சம் என்னும் சாகரத்தில் நாங்கள் நீந்துகிறோம். ஜனன மரண விளையாட்டை நாங்கள் எளிதாக கடந்து விடுகிறோம். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. எடுத்துச் செல். இந்த சிவலிங்கங்களை எங்கு வேண்டுமானாலும் நீ எடுத்துச் செல்லலாம். ஆனால் நினைவில் இருக்கட்டும், வெகு விரைவில் உன் சிவன் என் கண் முன்னே இங்கு வந்து நிற்பார், என்னோடு யுத்தம் புரிய. ஏனென்றால் நான் அவரை தோற்கடித்து அவரின் கண்களிலும் இந்த அந்தகாசுரன் மாயத் திரையை கட்டுவான். பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவரின் சுகதுக்கங்களை காண்பவரை நான் பார்வையற்றவராக்குவேன். தவறு செய்து விட்டாய் மகனே.
நீ இவ்வாறு மகாதேவரின் பெயரை 11 முறை கூறியிருக்க கூடாது. ஏன் தாயே? ஏனென்றால் உனக்கு முன்பாக இருந்த அசுர அரசர்கள் துவக்கத்தில் மகாதேவரை எதிர்த்தார்கள், சிவனின் விரோதியாக இருந்தார்கள். ஆனால் இறுதியில் சிவனின் நாமத்தை தான் துதித்தார்கள். மகாதேவரின் பெயரின் சக்தியை குறைவாக எண்ண வேண்டாம். நீயும் கஜாசுரனைப் போல் சிவபக்தன் ஆகிவிடுவாயோ என்று எனது மனம் அச்சத்தில் வாடுகிறது மகனே. அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்தகாசுரனின் மனதில் இருக்கும் மகாதேவர் மீதான வெறுப்பு என்றும் அழியாது. பூமியும் ஆகாயமும் இரண்டாக பிளந்தாலும் சரி, சிவன் மற்றும் அந்தகாசுரன் விரோதிகளாக இருந்தார்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்த காலம் உள்ளவரை விரோதிகளாகவே இருப்பார்கள். அந்தகாசுரா, அசுரர்கள் அனைவரும் தனது தோல்வியை வீரர்களைப் போல்தான் ஏற்கிறார்கள். ஆனால் நீ சாதாரண அசுரன் அல்ல, அசுரகுல அரசன் ஆவாய். ஆகையால் இக்கணம் என்ன நிகழ்ந்ததோ அதை மறந்துவிடு. இனி எஞ்சி இருப்பவர்களின் கண்களை உன் மாயத் திரையை கொண்டு மூட முயற்சி செய். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற்றவனாவாய். நிச்சயமாக குருதேவா, நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக இப்பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேதங்களை அழித்தாக வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் குருவே, அவசியமாகும், அவசியமாகும். வேதங்கள் இல்லாமல் அண்ட சராசரமும் அஞ்ஞானத்தின் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே இந்த அந்தகாசுரன் முழுமையான வெற்றியை பெறுவான். அப்பொழுதே அண்ட சராசரத்திலும் அந்தகாசுரன் மீது அச்சம் எழும். பௌமா, உன் பயிற்சி முடிவடைந்தது. நீ அளித்த வாக்கின்படி 2 குருதட்சணையை நீ எனக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக மகாதேவா, என்ன வேண்டும் என்று கேளுங்கள். குருதட்சணையாக என்ன வழங்கட்டும்? வேதங்களின் பாதுகாப்பு, வேதங்களின் பாதுகாப்பு. உடனே சென்று வேதங்கள் அனைத்தையும் காத்திடு. அந்தகாசுரன் அவை அனைத்தையும் அழித்திட முற்படுகிறான். இப்பிரபஞ்சத்தில் வேதங்கள் அழிவதை நீ தடுக்க வேண்டும். அவ்வாறே மகாதேவா. மகாதேவா, 2 குருதட்சணைக்கான காரணம் என்ன? பௌமன் அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவானா? நான் ஏதும் செய்யவில்லை தேவி. நான் இப்போது இயற்கை செயல்படுவதற்கிணங்க துணை நிற்கிறேன். இருளுக்கும் ஒளிக்கும் எதிரான யுத்தமானது பல யுகங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நிகழும். புதியதோர் யுத்தம் அல்ல. ஆனால் நான் அந்த பிரகாசத்திற்கு, அவ்வெளிச்சத்திற்கு மார்க்கத்தை தருகிறேன். நற்கதி யாது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறேன். சரி, வாருங்கள் தந்தையே. நந்தியும் மற்ற சிவகணங்களும் பார்வையை இழந்து கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் தேவி.
அவர்கள் பசியில் வாடி நிற்பார்கள். அவர்கள் புசித்திட கனிகளை கொண்டு செல்லலாம். இதுதான் ஞானத்தின் ஆதாரமா? பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கி ஒளியை தரக்கூடிய வேதம். அப்படியென்றால் இப்போதே இந்த வேதத்தை அழித்து விடுகிறேன். நாராயணா, நாராயணா, தாங்கள் ஜகத் ரட்சகன் அல்லவா? அந்தகாசுரன் ஒருவேளை வேதங்களை அழித்து விட்டால் பிறகு வையகம் எவ்வாறு இயங்கும்? ஏதேனும் செய்யுங்கள். நிச்சயமாக பிரம்மதேவா. ஆனால் உகந்த தருணம் வரும்பொழுது. அத்தருணம் எப்பொழுது வரும்? கவலை கொள்ள வேண்டாம் பிரம்மதேவா, அத்தருணம் வந்துவிட்டது. இல்லை அந்தகாசுரா, நீ வேதத்தை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். இன்று இந்த பூமி மைந்தன் பௌமன் நீ உன் சதி திட்டத்தில் வெல்வதற்கு அனுமதிக்க மாட்டான். உனது தந்தை யார் என்று கண்டறிந்து விட்டாயா? அல்லது இப்பொழுதும் உன் தந்தையின் அடையாளம் இருளுக்குள் மறைந்திருக்கிறதா? மீண்டும் அதே கேள்வி. ஆனால் இம்முறை உன்னுடைய தந்திர வலைக்குள் நான் சிக்க மாட்டேன். நான் ஒப்புக்கொள்கிறேன், என் அடையாளம் இருளுக்குள் சிக்கி உள்ளது. ஆனால் இந்த வேதத்தை நீ அபகரித்து அண்ட சராசரத்தையும் இருள் மயமாக்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.
இன்று உனது அடையாளத்தைப் போலவே நான் உனது பார்வையையும் இருள்மயமாக மாற்றிவிடுகிறேன். காரிருள்! பெற்றுக்கொள் நந்தி. நந்தி, நான் இன்று ஏதும் கூற வேண்டாம் மகாதேவா. நான் நன்கு அறிவேன், தங்களால் எங்களை இந்த நிலையில் காண இயலாது. ஆயினும் சிவபக்தர்களான எங்களுக்கு தங்களை விட உயர்ந்தது வேறேதும் இல்லை. தாங்களே அனைத்தும். எங்கள் பார்வை பறிபோனால் என்ன? தாங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் அல்லவா? அந்தகாசுரா, நான் இருக்கையில் உன்னால் இந்த வேதத்தை அபகரிக்க முடியாது. மகாதேவா, அந்தகாசுரன் மற்றும் பௌமனின் சக்தி சமமாக இருக்கிறது. தாங்கள் அந்தகாசுரனை எதிர்த்த போது தங்கள் இருவரின் சக்தியும் இவ்வாறே சமமாக இருந்தது. உண்மையில் தங்கள் மூவரின் சக்தியும் சமமாக உள்ளது. அதோடு தாங்களே கூறினீர்களே, அவர்கள் இருவரின் ஜனனத்திற்கும் சம்பந்தம் உள்ளது என்று. இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னதான் மகாதேவா? இயற்கை என்ன கூறுகிறது? இந்த ரகசியத்தை பற்றி நாராயணர் தான் எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் அவர் மௌனம் காக்கிறார். பொறுமையாக இரு கணேசா. சரியான நேரம் வரும் பொழுது நாராயணர் அனைத்தையும் எடுத்துரைப்பார். பௌமா, தாயே,
மகனே, அந்தகாசுரனை விட்டுவிடு பௌமா, இல்லையேல் உனது அன்னையை கொன்று விடுவேன். பௌமா, சில சமயம் யுத்த பூமியில் நல்லுறவுகள் இடையூறாகலாம். அக்கணம் சமநிலை காக்க வேண்டியது அவசியம். உன் குரோதத்தை கட்டுப்படுத்துவதும் அவசியம். அந்தகாசுரனை விட்டுவிடு என்று கூறினேன். இல்லையேல் உனது அன்னையை இக்கணமே நான் வதம் செய்து விடுவேன். உண்மையில் என் அன்னை மீது எனக்கு கோபம் உள்ளது. ஏனென்றால் என்னுடைய அடையாளத்தை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். என்னை இருளில் வாழச் செய்தார்கள். ஆனால் அந்தகாசுரா, நான் சிவபக்தனாவேன். நான் நிச்சயம் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றுவேன். அவ்வாறு செய்தால்தான் சமநிலையை கடைபிடிப்பதாகும். மகனே, என்னை மன்னித்து விடு மகனே. ஆனால் நான் கூறுவது அனைத்தும் உண்மை. உனது தந்தை யார் என்று எனக்கும் தெரியாது. இந்த துளியை தாங்கள் பருகிய பிறகு தாங்கள் கர்ப்பவதி ஆவீர்கள். ஆனால் இதன் தந்தை, அவர் யார்? சரியான தருணம் வரும்பொழுது தங்கள் வினாவிற்கான விடை கிடைக்கும் தேவி. மன்னிக்க இயலாது தாயே. நான் எனது தந்தையை கண்டறியும் வரை, என் அவமானத்திற்கு பதில் கிடைக்கும் வரை என்னால் உங்களை மன்னிக்க இயலாது. மகனே, சிவனுக்கு சாம்பல் மிகவும் விருப்பமானது அல்லவா? நான் இக்கணமே ஞானத்தின் பிரதிபிம்பமான வேதத்தை அக்னியை கொண்டு எரித்து சாம்பலாக்கப் போகிறேன், சாம்பலாக்கப் போகிறேன். அந்த சாம்பலானது மகாதேவர் வசிக்கும் கைலாயம் செல்லும், கைலாயம் செல்லும்.
குருதட்சணையாக என்ன வழங்க வேண்டும்? வேதங்களை பாதுகாப்பது. உடனே சென்று வேதங்கள் அனைத்தையும் காத்திடு. மகாதேவர் குருதட்சணையாக என்னிடம் கேட்டதை நான் வழங்க வேண்டும். இந்த வேதத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்தகாசுரா! இல்லை! இதை ஏற்க மாட்டேன். வாருங்கள் தேவி. வேதங்களை பாதுகாப்பது சிவன் மற்றும் சக்தியின் கடமையாகும். பௌமா, தந்திரமாக வேதத்தை காப்பாற்றி விட்டாய். ஆனால் உன்னால் உன் பார்வையை காப்பாற்றிக் கொள்ள இயலாது. பௌமனின் வாழ்வில் காரிருள் சூழட்டும்.
காரிருள் சூழட்டும். மகனே, நம்ப முடியவில்லை. இதற்கு வாய்ப்பே இல்லை. என் மாயத்திரை எவ்வாறு தீக்கிரையானது? விடமாட்டேன். பௌமனின் வாழ்வில் காரிருள் சூழட்டும். இல்லை, 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 இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, என் மாயத்திரை பௌமனின் கண்களை மறைக்காமல் ஏன் எரிந்து போகிறது? அதை நான் கூறுகிறேன். நான் கூறப்போவதை நீ மட்டுமல்ல, மகாதேவரும் ஆதிசக்தியும் கேட்கட்டும்.
நாராயணா, நினைவிருக்கிறதல்லவா? தாங்கள் வாக்கிற்கு கட்டுப்பட்டுள்ளீர்கள். மௌனமாக இருங்கள். குரு சுக்கராச்சாரியாருக்கு அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டீர்களா? தாங்கள் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இந்த உண்மையை பற்றி தாங்கள் எவரிடமும் ஏதும் கூறக்கூடாது நாராயணரே. வாக்களிக்கிறேன். என்ன நாராயணரே, என்ன கூறப் போகிறீர்கள்? உண்மையை உண்மையை உண்மையை. நமது சரீரத்தில் காயங்கள் ஏற்படுகையில் நாம் அறிந்த வைத்தியத்தை குணப்படுத்த பிரயோகிக்கிறோம், அல்லது வைத்தியரிடம் சென்று ஔஷதங்களை பெறுகின்றோம். எனினும் ஒன்றை நாம் மறக்கின்றோம். சரீரத்தின் காயங்களை ஔஷதத்தால் குணப்படுத்தலாம், ஆனால் மனதின் காயங்களை குணப்படுத்த எந்த வைத்தியரும் இல்லை, எந்த ஔஷதங்களும் இல்லை. உரைத்திடும் ஓர் சொல் மற்றவர் மனதை எவ்வகையிலும் காயப்படுத்தக்கூடாது. அவச்சொல் உரைப்பது தீய செயல்கள் புரிவது, கவலையுறச் செய்து மனதை மேலும் காயப்படுத்தும். ஆகையால் பிறரிடத்தில் அவச்சொல் உரைக்காத அவர்களது மனம் காயமுறாத அளவிற்கு வல்லமையை தங்கள் மனதில் கொண்டிருங்கள்.